முழுமையான தாக்குதல் நடத்துமாக இருந்தால் இந்த நிலைமை பல மடங்கு சேதங்களை ஏற்படுத்தும் என்றும் ஈரான் தரப்பில் கூறப்படுகிறது. இதில் குறிப்பாக ஈராக்கில் உள்ள அமெரிக்க ராணுவ கிடங்கின் மீதான தாக்குதல் அமெரிக்காவின் பெட்ரியாட் CRAM போன்ற அதிநவீன பான்காப்பு அம்சங்களை செயற்பாடுகளை கேள்விக்குட்படுத்தி இருக்கின்றது. மத்திய கிழக்கில் அமெரிக்க படைகள் தாக்கப்படும் போது அமெரிக்கா கொடுக்கும் பாதுகாப்பு உத்தரவாதம் குறித்து ஈராக் உள்ளிட்ட நாடுகள் கேள்வி எழுப்பியுள்ளன. ஈராக் தனது தாக்குதலை மேலும் தொடருமாயின் அமெரிக்க படைகள் தங்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்கின்ற அந்த நாடுகள் வலியுறுத்தும் வாய்ப்பும் இருப்பதாக கூறப்படுகிறது. ஈராக் மீதும் கடுமையான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது. அமெரிக்கா தரப்பில் ஏற்கனவே ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. ஈரானினுடைய தாக்குதலில் அமெரிக்க தரப்பில் ராணுவத்தினர் மற்றும் வான்படையினர் இறந்திருப்பதனை அமெரிக்கா ஒரு சாதாரணமான இழப்பு ஏற்பட்டிருப்பதாக ஒத்துக்கொண்டிருக்கின்றது. அதனை உறுதி செய்திருக்கின்றது. பென்டகன் உயிரிழப்பு எண்ணிக்கை 3 என்று சொன்னாலும் சுமார் 560 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று ஈரானின் செய்தி ஊடகம் கூறுகிறது. அமெரிக்க தரப்பை பொறுத்தவரையில் கூறப்போனால் அவை 3 என்று கூறுகின்றது. ஆனால் ஈரானினுடைய உத்தியோகபூர்வமான ஊடகங்கள் 560 என்று கூறப்படுகிறது. ஈரானின் தரப்பிலும் கடுமையான உயிர் சேதங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. இவ்வாறான சூழ்நிலையில் அமெரிக்காவின் ராணுவ நிலைகள் மற்றும் அமெரிக்காவின் உட்பகுதியிலும் கூட இனிவரப்போகின்ற நாட்களில் தாக்குதல் இடம்பெறலாம் என்கின்ற ஒரு செய்தி கூறப்பட்டு நிற்கின்றது. இதனோடு சில முக்கியமான விடயங்களை பார்ப்போமாக இருந்தால், அமெரிக்காவின் அணுகுண்டு சொந்த நாட்டையே பதம் பார்த்த ஒரு வரலாறு இருக்கின்றது. பலருக்கும் தெரியாமல் இருக்கின்றது. அமெரிக்காவின் அணுகுண்டு பதம் பார்த்த வரலாறு இருக்கின்றது. 1961 ஆண்டில் B-52 ரக விமானம், அதாவது மிகவும் சக்தி வாய்ந்த மார்க் 39 அணுகுண்டை சுமந்து கொண்டு சென்ற போது கடும் குளிர் காரணமாக அந்த விமானத்தினுடைய வலதுபுற இறக்கையில் எரிபொருள் கசிவு ஏற்பட்டதனால் விமானம் மேல் நோக்கி எழும்ப முடியாமல் நிலம் நோக்கி இறங்கிய போது அப்போது குறித்த விமானத்தின் வயிற்று பகுதியில் வைக்கப்பட்டிருந்த மார்க் 39 அணுகுண்டுகள் அமெரிக்காவின் நிலப்பரப்பில் விழுந்தது. தெய்வாதீனமாக அந்த குண்டுகள் பெரிய அளவில் சேதத்தை ஏற்படுத்தவில்லை. ஒரு குண்டு தரையின் ஆழமான பகுதிக்கு சென்றது. ஆனால் அது பெரும் கிடங்காக இருந்தது ஒழிய அவை வெடிக்கவில்லை. மற்றைய அணுகுண்டு 4 வீதத்தில் 3 வீதம் முழுமையாக செயல்பட தொடங்கிய போதும் 1 வீதம் செயற்பட முக்கியமான கட்டம் செயற்படாத அந்த குண்டும் வெடிக்கவில்லை. அவ்வாறு 2 குண்டுகளும் 1961 ஆண்டில் வெடித்திருக்குமாக இருந்தால் அமெரிக்கா என்ற ஒரு தேசம் இன்று இல்லாமல் இருந்திருக்கும். அது மட்டுமல்லாது அமெரிக்காவினுடைய தொடர் அச்சமாக இருப்பது B-2 விமானம் என்பது இப்போது மிக மிக முக்கியமாக இந்த போர்க்களத்திலே பார்க்கப்படுகிறது.